வெல்கம் டு விவா இங்கிலீஷ். இந்த வீடியோவில் 50 தினசரி வாக்கியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கடைசியில் உங்களுக்கு சேலஞ்ச் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நாளைக்கே நான் போய்க்கிறேன். இன்னைக்கு வேணாம், நாளைக்கே நான் போய்க்கிறேன். இதுக்கு would rather அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். I would rather go tomorrow. I would rather go tomorrow. நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. எப்படி சொல்வீங்க? I can't even think. I can't even think. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்னோட சேனல் இருக்கிற 350+ வீடியோஸ் இப்போ புக் ஃபார்மேட்டில் புத்தக வடிவில் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ்லனா கால் பண்ணலாம். அட் லோ ப்ரைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. எந்த அளவுக்கு இது சாத்தியம்? எப்படி கேட்பீங்க? டு வாட் எக்ஸ்டென்ட், எந்த அளவுக்கு, இஸ் இட் பாசிபிள், இது சாத்தியம். என்னன்னு கூட அவன் கேட்கல. வருத்தத்தில் நம்ம சொல்வோம். He didn't even ask what. நான் மறுத்து விட்டேன். I refused. நான் கொடுக்க மறுத்துட்டேன். I refused to give. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட், அவன் சொல்றது உண்மைதான். இங்க அவன் சொல்றது இது எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க? வாட் he says. இந்த 3 வார்த்தைகள். வாட் he says, அவன் சொல்றது உண்மைதான், இஸ் ட்ரூ. எங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நாங்க ஷாக் ஆயிட்டோம். We were shocked. இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். We are still trying. We are still trying. நீ புரிஞ்சிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சிம்பிள். You don't seem to understand. You don't seem to understand. பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டேன். I pretended to be busy. இல்லனா I made out I was busy. கஷ்டமாத்தான் இருந்திருக்கும். It must have been difficult. Must have been. இந்த 3 ஃப்ரேஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது இருந்திருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். நீ கவலைப்பட வேண்டியதில்லை. You don't have to worry. You don't have to worry. நீ வருத்தப்பட வேண்டி இருக்கும். You will have to regret. You will have to regret. அத நான் பார்த்துக்கிறேன். I will take care of it. ஓரளவு எனக்கு புரியுது. I understand to some extent. இந்த 3 வார்த்தைகள் to some extent. இதுக்கு மீனிங் ஓரளவு. இன்னைக்கு நீ சீக்கிரம் வந்துரு. Come early today. Come early today.
சீக்கிரமே எனக்கு டயர்ட் ஆயிடுது. I get tired quickly. I get tired quickly. காலையிலிருந்து அப்படி இருக்கு. எப்படி சொல்லலாம்? It's been so since morning. இந்த ரெண்டு வார்த்தை since morning காலையிலிருந்து அப்படி இருக்கு. It's been so. ட்ரெயின் சீக்கிரமா வந்துருச்சு. The train arrived early. நாளைக்கு இந்த நேரம் இது எப்படி சொல்லலாம்? This time tomorrow. இப்போ ஒரு சென்டென்ஸா மாத்தலாம். நாளைக்கு இந்த நேரம் தொடங்கும். It will start this time tomorrow. இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது. எப்படி சொல்வீங்க? It shouldn't happen anymore. It shouldn't happen anymore. இன்னையிலிருந்து 2 வாரம் இருக்கு. Simple. It's 2 weeks from today. அவரு எங்கன்னு தெரியுமா? Do you know where he is? உன்னால செய்யவே முடியாது. You can never do. ஒரு முட்டாளுக்கு கூட இது தெரியும். Even an idiot knows it. அவன் வந்தா நான் சொல்றேன். I will tell you if he comes. அவனை பார்த்தா நீ சொல்லு. Tell me if you see him. இப்பவும் அப்படியே தான் இருக்கு. It is still the same. யாரோ அங்க இருக்கிற சத்தம் எனக்கு கேக்குது. I hear somebody out there. I hear somebody out there. அதுக்கு பதிலா வெள்ளிக்கிழமை போலாமா? அதுக்கு பதிலா Can we go on Friday instead? Instead அதற்கு பதிலா காஃபிக்கு பதிலா தண்ணி குடி. Drink water instead of coffee. அவங்கிட்ட பேசுறதுக்கு பதிலா நான் அமைதியாவே இருந்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய சென்டென்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டமா தெரியலாம். பட் சிம்பிள். I would rather keep quiet. நான் அமைதியாவே இருந்துக்கிறேன். Than talk to him. அவங்கிட்ட பேசுறதுக்கு பதிலா அவங்கிட்ட பேசுறதை விட அந்த மீனிங்கும் நம்ம எடுத்துக்கலாம். அவனை தனியா விடாத. Don't leave him alone. நான் தன்னந்தனியா இருந்தேன். I was all alone. தனியா என்னால செய்ய முடியல.
ஐ couldn't do it on my own. இந்த 3 வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க. on my own அப்படின்னா நானே தனியாக. எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பண்றான். He acts like he knows everything. அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. I don't find it interesting. I don't find it interesting. நான் வந்திருக்க கூடாது. I shouldn't have come. இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற come verb 3. நீ வெயிட் பண்ணியிருக்கலாம்ல. You could have waited. சமையல்ல பிஸியா இருந்தேன். I was busy cooking. ரொம்ப டைம் எடுக்குது. It takes time. இன்னும் பிஸியா இருக்கியா? Are you still busy? அது நடக்கிற மாதிரியே தெரியல. It never seems to happen. அவன் வரலனா யார் வருவா? If he doesn't come, who will? நீ வரலனா யாரும் வரமாட்டாங்க. If you don't come, no one will. If you don't come, no one will. அது எனக்கு பிடிக்கலன்னு இல்லை. It's not that I don't like it. இங்க இட்ஸ்ங்கிறது இல்லாம கூட நீங்க சொல்லலாம். அதாவது not that I don't like it அப்படியும் நீங்க சொல்லலாம். வர விருப்பம் இல்லைன்னு இல்லை. It's not that I don't want to come. இங்கேயும் இட்ஸ் இல்லாம நீங்க சொல்லலாம். இந்த மாதிரியான நேரங்கள்ல, இது போன்ற நேரங்களில், at times like these இல்லனா like this அதுவும் நீங்க சொல்லிக்கலாம். இந்த மாதிரியான நேரங்கள்ல பொறுமையா இரு. Be patient at times like this. இப்போ டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்துடலாம். இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்ட அதே போல் சென்டென்சஸ் தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸும். அப்புறம் ஆன்சர்ஸ் நானே கொடுத்துருவேன், அது கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அடுத்த வாரமே போய்க்கிறேன். இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரமே நான் போய்க்கிறேன். நம்பர் 2, என்னன்னு கூட நீ கேட்கல. நம்பர் 3, சொல்ல விருப்பம் இல்லைன்னு இல்லை. நம்பர் 4, அவங்க வரலன்னா யாரும் வரமாட்டாங்க. நம்பர் 5, இப்போவும் அப்படியே தான் இருக்கா, ஒரு கேள்வியாக கேட்கணும். ஓகே, இப்போ இந்த 5க்கு நான் இப்போ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்ல போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணிங்கன்னா அது கூட மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் லெவல் என்ன, எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த வாரமே போய்க்கிறேன். ஐ வுட் ரேதர் கோ நெக்ஸ்ட் வீக். என்னன்னு கூட நீ கேட்கல. You didn't even ask what. சொல்ல விருப்பம் இல்லைன்னு இல்லை. Not that I don't want to say it. நம்பர் 4, அவங்க வரலன்னா யாரும் வரமாட்டாங்க.
இஃப் they don't come, no one will. இப்போவும் அப்படியே தான் இருக்கா? Is it still the same? நான் ஏற்கனவே சொன்னது போல் நிறைய பேர் என்னுடைய புக் ஃபார்மேட் வாங்கியிருந்தீங்க, நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 8903921485 மெசேஜ் இல்லைனா கால் பண்ணலாம். மற்ற லோ ப்ரைஸ் நீங்கள் புக் வாங்கிக்கலாம். அதோட PDF ஃபார்மேட், வீடியோஸ், புக் ஃபார்மேட், ஆன்லைன் காப்பி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.